அருணேஸ்வரன். எங்கள் அப்பா பேர் இளங்கோ, அம்மா பேர் லக்ஷ்மி தேவி. எனக்கு பாப்பா ஆதிஸ்ரீங்க. எங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்து உண்மையிலே அன்னன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போய் தான் எங்கள் அப்பா படித்தாருங்க. இன்றைக்கி வரைக்குமே எங்கள் அப்பா எங்களுக்காக நைட்டும் பார்க்கணும் கஷ்டப்பட்டு உழைப்பாருங்க. எங்கள் அம்மாவும் அப்படி தான் எங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அது இல்லாமல் இது எல்லாமே அவங்களுக்கு ஃபஸ்ட்டு இது பண்ணிக்கிறேன். அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோத்துக்கும் இதுங்க. அப்போ தான் எங்கள் காலேஜ், நாமக்கல் காலேஜ், எங்கள் டீன் சாராக இருக்கட்டும், அப்புறம் எங்கள் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே, எங்கள் ப்ரொஃபஸர்ஸ், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருமே, அப்புறம் எங்கள் பிடி சார், இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு எப்பயுமே கூட ஹெல்ப்ஃபுல்லாகவே இருப்பாங்க. எங்களுக்கு எல்லா உதவியும், அதாவது இப்போ நான் எது எனக்கு தெரியல, எனக்கு ஏதாவது புதுசாக வேணும்னு சொல்லிட்டு கேட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க எனக்கு பார்த்துட்டு சொல்லுவாங்க. லேபில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமிங், லேப் டைமை தாண்டியும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா எனக்காக வந்து பார்த்திங்கன்னா லேபில் இருந்து சொல்லிலாம் கொடுத்துருக்காங்க. கிளினிக்ஸ்லேயே எங்கள் ஸ்டாஃப்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்பார்ட் ஃப்ரம் ஒர்க்கிங் ஹவர்ஸை தாண்டி எனக்கு இருந்து அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இத்தனை மெடலாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். மொத்தம் எத்தனை மெடல் வாங்கியிருக்கீங்க? மொத்தம் நான் இப்போ 23 மெடல் வாங்கியிருக்கேன். இதே மாதிரி எங்கள் காலேஜில் ஒரு 6 மெடல் வாங்கினேன். இது வரைக்கும் இது வந்து காலேஜ் அகாடமிக்ஸில் நான் வாங்கின மெடல், அகாடமிக்ஸில் நான் வாங்கின மெடல் இவ்வளோ வாங்கியிருக்கேன். இப்போ நீங்கள் என்ன டிகிரி ஹோல்ட் பண்ணுறீங்க? இப்போ நான் படிச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் வெட்னரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி, பிவிஎஸ்சி. ஆக்சுவலாக மாட்டு வைத்தியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் படிச்சிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மாட்டு வைத்தியத்துக்கு தான். அதாவது இப்போ என்னோடய அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் பிஜி வந்து பார்த்திங்கன்னா ஐவிஆர்ஐயில் யூபியில் வந்து பார்த்திங்கன்னா பிஜி படிச்சுக்கிட்டு இருக்கேன். அடுத்து நான் கவர்மெண்ட் ஜாபுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அன்னன்னைக்கு கஷ்டப்படுறவங்களுக்கும் ஃபார்மர்ஸுக்கும் என்னால் முடிஞ்ச நான் என் படிப்பால் என்னென்ன அவங்களுக்கு உதவி செய்ய முடியுமோ அந்த எல்லா உதவியும் கண்டிப்பாக செய்வேன். இப்போ இந்த 23 அவார்டு கிடைச்சிருக்கு உங்களுக்கு, அதுவும் எதுக்கு கிடைச்சிருக்கு உங்களுக்கு? 23 வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு 18 to 20 டிபார்ட்மெண்ட் இருக்குது எங்கள் காலேஜில். பேப்பருங்க மொத்தம் வந்து அத்தனை பேப்பர் இருக்குங்க. ஒரு சில பேப்பருக்கு 1 அவார்டு 2 அவார்டு வரும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வருங்க. ஒரு 2-3 சப்ஜெக்ட் வரும். மற்றபடி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க. யூனிவர்சிட்டி ஃபஸ்ட் மார்க் எழுதுறாங்க. 93% வந்திருக்கு. 92.75 93% வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்திருக்கு. கண்டிப்பாக எங்கள் ஸ்டாஃப்ஸுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு, எங்கள் சீனியர்ஸ் ரொம்ப எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க எப்பயுமே கூடவே இருந்து எல்லாமே எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. என் ஜூனியர்ஸாக இருக்கட்டும், என் பேட்ச்மேட்டுங்க, நான் ஒவ்வொரு நாளும் படித்ததுக்கு காரணம் என் பேட்ச்மேட்டுக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப என்னை எதுலையுமே வந்து தேவை, எனக்காக ரொம்ப அவங்களும் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே தேங்க்ஸ். இதில் முக்கியமாக திவ்யா தர்ஷினி ஒரு அக்கா இருக்காங்க, அவங்க எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களுக்கும் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். எந்த ஊர் உங்களுக்கு? நான் தருமபுரியிலேருந்து வரேன். தருமபுரி அரூருங்க. அப்பா அம்மா அது கிருஷ்ணகிரிங்க. நாங்கள் எங்கள் ஊர் தான். அப்பா வந்து பார்த்திங்கன்னா இப்போ சுகர் மில்லில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுறாரு. இதுக்கு அப்பாவோட படித்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா அன்னன்னைக்கு அந்த ஊர்லேயே அரூர்லேயே வந்து பார்த்திங்கன்னா கடைக்கு போய் வேலைக்கு போய் செஞ்சு தான் அவர் நல்லா படித்தாருங்க. அப்பா பிகாம் எம்காம் வரைக்கும் படிச்சிருக்காருங்க. இப்போ தான் எம்காம். அப்பா பிகாம் படித்தாருங்க. அன்றைக்குமே அத்தனையுமே இப்போ நாங்கள்லாம் போன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெறும் காலேஜுக்கு மட்டும் போகலைங்க. அப்பா ஒவ்வொரு நாளும் படிச்சுட்டு காலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா காலேஜுக்கு போய்ட்டு நைட்டெல்லாம் படிச்சுட்டு ஒவ்வொரு நாளும் நாங்கள் இதை கேட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்தோம். சுற்றி இருக்கவங்க எல்லாம் எங்களுக்கு இதுதான் சொல்லுவாங்க. அதனால் அவங்களுக்கு ரொம்ப இது. அருணேஸ்வரர் படிக்கணும் அப்படின்னு தூண்டுனது என்ன? இவ்வளோ படிக்கலாம், 1 மெடல் 2 மெடல் வாங்கலாம், எல்லா பேப்பர்லேயும் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறதுக்கு தூண்டுனது என்ன காரணம், என்ன மோட்டிவ்? கண்டிப்பாக நம்ம அப்பா அம்மாவோட இதை கஷ்டம் தெரிஞ்சுன்னா, நமக்கு அப்பா அம்மாவோட உழைப்பும் இது இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக இதாக அந்த சக்ஸஸ் கிடைக்கும். அதுவுமே என் ஸ்டாஃபுங்க என் காலேஜ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. அந்த காலேஜ் இதுக்கு ஒரு பீஸ்ஃபுல்னஸும் அமைதியும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த நல்ல என்ஜாய்மெண்ட் எல்லாமே நல்லா படிக்க முடிஞ்சிச்சு. எங்கள் ஸ்டாஃப்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. நாமக்கல் காலேஜுங்க, வெட்னரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் நாமக்கல் காலேஜ் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த காலேஜுக்கு தான் பெரிய தேங்க்ஸ் பண்ணணும். ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் தூங்குவீங்க, எவ்வளோ நேரம் படிப்பீங்க? நான் அரௌண்டு ஒரு 6 to 8 hours வந்து பார்த்திங்கன்னா தூங்குவேன். அரௌண்டு ஒரு நாளைக்கு ஒரு 10 to 12 hours மேலே வந்து பார்த்திங்கன்னா படிப்பேங்க. படிப்பேங்க. இல்லைங்க, நான் ஸ்போர்ட்ஸில் நான் அத்லெட்டிக்ஸ் பண்ணுவேன். அத்லெட்டிக்ஸ் நல்லா. என்ன கேம் பண்ணுவீங்க? நான் 100, 200, 400 லாங் ஜம்ப் இதெல்லாம் காலேஜில் நல்லா பண்ணியிருக்கேங்க. நான் ஸ்கூல் படித்தப்பயுமே நல்லா பண்ணியிருக்கேன். இப்போ நான் நல்லா விளையாண்டுருக்கேங்க. அதை விளையாண்டுருக்குனாங்க. இப்போ இண்டிவிஜுவல் அத்லெட்டிக்ஸ் பண்ணியிருக்கேங்க. மற்றபடி கேம்ஸுக்கு பெருசாக போகிறதுக்கு டைம் கிடச்சதில்லை. ஆனால் ரன்னிங் போவேன். அந்த அத்லெட்டிக்ஸ் பண்ணியிருக்கேங்க, நல்லா பண்ணியிருக்கேன். காலேஜ்லேயும் மெடல் வாங்கியிருக்கு. இவ்வளோ ஸ்போர்ட்ஸ்லேயும் இருக்கீங்க, படிப்பும் செஞ்சுருக்கீங்க,
சினிமா பார்ப்பீங்களா, படம் பார்ப்பீங்களா, பொழுதுபோக்கும் உண்டா உங்களுக்கு? பொழுதுபோக்கு எப்பயாச்சும் இருக்குங்க. அது அப்படியே சும்மா இருக்கிற நேரத்தில் பார்ப்போங்க. இருக்கிற வரைக்கும் நல்லா அது ஓரளவுக்கு பார்ப்பேங்க. சுத்தமாக பார்க்க மாட்டேன், எதுவுமே தெரியாதுன்னு இருக்காதுங்க, பார்ப்பேன். உங்களுக்கு அடுத்து வரக்கூடியவங்களை படிக்கணுங்கிற ஆசை இருக்கு உங்களுக்கு, நீங்க சொல்ல நினைக்கிறது என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். இது பழசாக இருந்தாலுமே இதுதான் ஃபேக்ட். கண்டிப்பாக கஷ்டப்பட்டு உழைச்சாங்கன்னா அவங்களுக்கு அந்த பலன் கண்டிப்பாக ஒரு நாள் கிடைக்கும். அந்த பலன் மூலிமா நம்மளை சுற்றி நமக்காக ஹெல்ப் பண்ண எல்லாருமே நம்ம பெருமைப்பட வைக்கலாம். அதுதான் என்ன இதுங்க. தேங்க்யூ.